நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே. எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. மேம் உங்க வாய்ஸ் வந்து கேட்கல, செக் பண்ணீங்க மேம். குட் ஈவினிங் டு ஆல். ஜெயஸ்ரீ மேம் உங்களுக்கு ஆடிஷன் இருக்கா? இருக்குங்க சார். எஸ் மேம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், இனிய மாலை வணக்கம். இந்த நாள் மட்டும் இல்லை,
இனி வரும் அனைத்து நாட்களும் மிக சிறப்பான நாட்களாக அமையட்டும். என்னுடைய பேர் வந்து ஜெயஸ்ரீ. என்னுடைய சொந்த ஊர் பெங்களூர். பட் நான் இப்ப இருக்கிறது வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட், ஆற்காடு. நான் வந்து பிபிஏ முடிச்சிருக்கேன் அண்ட் பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன். நான் வந்து ஆன்லைன் ஃபீல்ட்ல 2 இயர்ஸா இருக்கேன். என்னுடைய கோல் வந்து என்னன்னா, வாழ்க்கையில சாதிக்கணும். எத்தனை தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் வெற்றிக்கான பாதை தேடிக்கொண்டே இருப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சி தான். எந்த ஒரு சிக்கலும் நம்மை சிதைக்க வரவில்லை, செதுக்க வந்தது. எந்த ஒரு துன்பமும் நம்மை வதைக்க வரவில்லை, வளர்க்க வந்தது. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் பேச போறோம். அவர் ஒரு சிறந்த சோசியல் சர்வீஸ் மேன். அவர் 15 வருஷமா சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. மரம் நடுதல், ரத்த தானம், குழந்தைகளுக்கான கல்வி, இது போன்ற பல சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யற மிக இரக்க குணம் உள்ளவர் அவர். அண்ட் 15 இயர்ஸா நெட்வொர்க் மார்க்கெட்ல இருக்கிற பல தலைவர்களை உருவாக்கினவர். அவர் மட்டும் இல்லாம பல லட்சாதிபதியை உருவாக்கி இருக்காரு. பல அதிகப்படியான கார் அச்சுவரை உருவாக்கி இருக்காரு. இது மாதிரி பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நபர் தான் நம்ம கூட இருக்கிற பாக்கியராஜ் சார். இவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊரான விருதுநகர் மாவட்டம் தான் இவரோட ஊர். இவர் 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு பலாயிரக்கணக்கான மக்களின் ஓட்டை பெற்றவர். பலாயிரக்கணக்கான மக்களின் மனதில் இடம் பெற்றவர். இது போன்ற பல துறைகளை சிறந்து விளங்கும் ஒரு முக்கியமான நல்லுள்ளம் கொண்ட நம்மளோட ஸ்பீட் கேஷின் உறவுகளும் நண்பருமான நமது பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன் கொடுக்க போறாரு. சோ வெல்கம் டு சமூக சேவை பாக்கியராஜ் சார் அவர்கள். சோ எல்லாரும் அவரை வரவேற்கலாம். அண்ட் ஒரு நிமிஷம் சார். அண்ட் எல்லோரும் மீட்டிங் முடிஞ்சதும் வெயிட் பண்ணுங்க. நம்மளோட நண்பரும் உதவி செய்வதை கொள்கையாக கொண்ட பாலு சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. சோ எல்லாரும் மீட்டிங் முடிஞ்சதும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கங்கள். வெல்கம் ஸ்பீச் கொடுத்த நம்மளுடைய பிபிஏ ஸ்பீடுகேஷனுடைய முக்கியமான தூண்களில் ஒரு தூணா இன்னைக்கு வந்திருக்கிற ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க சொன்ன ஒரு விஷயம், தோல்விகளை கண்டு நான் தோன்று போக மாட்டேன் அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த வாய்ப்பில் உள்ள வந்திருக்கிற அத்தனை பிபிஏ ஸ்பீடுகேஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் பாக்கியராஜ். விருதுநகர் மாவட்டத்திலேருந்து கனெக்ட் ஆகிருக்கேன். இன்னைக்கு நம்ம பிபிஏ ஸ்பீடுகேஸில் மே மாதம் 4ஆம் தேதி ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஒரு 25 பேருக்கு மேலே முடிச்சு சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகியிருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிளானு, இந்த ப்ராஜெக்டு எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரு 20 நிமிடம் தான் டைம் எடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில எதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம், எதை நம்ம அடையணும், அதை அடைஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதா இங்க விஷயம். உங்க கடந்த கால வாழ்க்கை வரலாறு எப்படி வேணாலும் இருக்கலாம். கல்லும் முள்ளும் கரடுமான பாதைகள்ல, ஆனா நீங்க நல்லா நடந்து வந்திருக்கீங்க அப்படின்றதான் ஒரு உண்மை சம்பவம். சரி, நடந்து வந்துட்டோம். எதிர்காலம் நம்ம போற தூரம் எவ்வளவு இருக்கு, நம்மளுடைய பயணம் என்ன இருக்கு, நம்மளுடைய இலக்கு என்ன இருக்கு, அதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கு, அந்த வாய்ப்புகள் நமக்கு சரியான வகையில் அமைஞ்சதா, நம்ம ஆசைகளை அதுல நிறைவேற்ற முடிஞ்சதா, நம்ம கனவுகளை அதுல சரி செய்ய முடிஞ்சதா, இல்ல கனவுகள் அந்த காணல் நீராவே இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது கேள்விக்குறிதான். கடந்த கால வரலாற்றுல இருந்து எதிர்காலத்துக்கு போறீங்க அப்படின்னா நிச்சயமா கேள்விக்குறியாக இருந்த நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு ஆச்சரியக்குரிய நோக்கி போகுது அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கின்ற பிபிஏ ஸ்பீடுகேஸ் ஹெல்பிங் ப்ராஜெக்ட் அப்படின்றத சட்டக்காலரை தூக்கி விட்டு ரொம்ப பெருமையா சொல்ல முடியும். நம்ம பிபிஏ ஸ்பீடுகேஸ்ல ஒரு 1000 ரூபாய் கட்டி உள்ள வர ஒருத்தர் பல ஆயிரங்களையும் தொடர்ந்து பல லட்சங்களையும் தொடர்ந்து பல கோடிகளையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதா உண்மை. இந்த
பிளானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருவோம். என்னோட வாழ்க்கையை மாற்றி போட்ட, நான் டெய்லி அந்த வீடியோவை கேட்காத நாள் கிடையாது அப்படின்றதா உண்மை. இந்த வீடியோ எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது. இந்த 15 வருடங்கள்ல அந்த வீடியோவை பார்த்து என்னை நான் செதுக்கிட்டேன் அப்படின்றதா உண்மை. பாபு சார், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருப்பேன். அது ஒரு 3 நிமிட வீடியோ தான். அதை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க சார். Yes, sir. Yes, sir. Okay. வாழ்க்கையில் சாதனை படைத்த பெரும்பாலான மனிதர்கள் சாமானியர்களாக பிறந்தவர்கள்தான். நீங்களே யோசித்து பாருங்கள். அடித்தட்டு மனிதராக பிறந்து மிகப்பெரிய சாதனை படைக்கின்றார் ஒரு மனிதர். ஆனால் அவர்களுக்கு பிறந்து கோடீஸ்வரர்களாக வளர்ந்த அவரது பிள்ளைகள் அந்த அடித்தட்டு மனிதரின் சாதனையை விஞ்ச முடியவில்லை. அப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், உலக கோடீஸ்வரரான பில்கேட்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் தொழில்துறை, வர்த்தகம், அரசியல், பொருளாதாரம் என்று இன்றைக்கும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் சாதாரண நிலையில் பிறந்து இமாலய சாதனை புரிந்தவர்கள். ஆனால் இவர்கள் கையில் பிடித்திருந்த சூட்சுமம் உழைப்பு, தொடர்ந்த உழைப்பு, அறிவுபூர்வமான உழைப்பு, நுணுக்கங்களோடு நிறைந்த அறிவுபூர்வமான உழைப்பு. 10,000 மணி நேரம் ஒரு துறையில் நாம் உழைத்து விட்டால் அந்த துறையில் நாம் ஜீனியஸ் ஆகிவிடுவோம். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, 10,000 மணி நேரம் அந்த துறைக்காக நாம் உழைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைப்பதாக எடுத்துக் கொண்டால், வருடத்தில் 300 நாட்களாவது வேலை செய்வதாக வைத்துக் கொண்டால், குறைந்தது 4 ஆண்டுகள் அந்த துறையில் போராட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த துறையில் சாதனை என்பது துளிர்விடும். நண்பர்களே, படிப்பறிவில்லாதவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம். மிகப்பெரிய பின்புலமும் பலமும் இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை எய்துவிட முடியும். நற்சிந்தனைகளும் நல்ல குணங்களும் இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்தானத்தை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு சாதனையாளனும் உழைக்காமல் அந்த சாதனையை பெற்றுவிடவில்லை என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கலாம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை கண்டார்கள்? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சுமை தூக்குகின்ற தொழிலாளி கூட கடுமையாக உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார், அவர் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். நண்பர்களே, உடல் உழைப்பு என்பதை விட அறிவால் உழைப்பது என்பதுதான் முக்கியமானது. வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை. இங்கு உடல் பலம் உள்ளவர்களுக்கு வெற்றி கிட்டாது, அறிவில் பலம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் வெற்றி கிட்டும். காரியங்கள் செய்வது மாத்திரமல்ல வாழ்க்கை, காய் நகர்த்துவதுதான் வாழ்க்கை. நம் எதிரில் நமக்கு இடையூறாக நிற்கின்ற அத்தனையும் நமது தடைக்கற்கள். அதை எப்படி சாதுரியமாக தகர்த்தெறிந்து விட்டு முன்னேறுவது என்பதை யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை எடுப்பவர்கள் மாத்திரமே வெற்றியாளர்கள். தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஒவ்வொரு மணித்துளியையும் சேமியுங்கள், ஒவ்வொரு மனிதனையும் சம்பாதிக்க தொடங்குங்கள். வெற்றி என்பது நிச்சயமாக உங்களை தேடி வரும். உடல் கேட்கும் ஆசைகளையும் மனம் தேடும் இச்சைகளையும் உங்கள் அறிவை கொண்டு கடிவாளமிடுங்கள். உங்களை இயக்குவது நீங்களாக மாத்திரமே இருக்க வேண்டும். நீங்கள் இயங்குவது உங்கள் சுய சிந்தனையிலும் உங்கள் அறிவாற்றலின் அடிப்படையிலுமே இயங்க வேண்டும். உங்கள் வெற்றியினை உறக்கச் சொல்லுங்கள், ஊர் முழுவதும் சொல்லுங்கள். அது உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையை மேலும் மேலும் மேம்படுத்தும். உங்கள் தோல்விகளை உள் மனதில் கூட நினைத்து பார்க்காதீர்கள், அது உங்கள் செயல்பாட்டையே முடக்கிவிடும். தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாடங்கள் மாத்திரம்தான். தோல்விகளையே சுமந்து நடப்பதற்கு அது நம் வாரிசு கிடையாது. நான் வெற்றியாளன், நான் வெற்றி பெறுவேன், நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருங்கள். எப்பொழுதும் இந்த நெருப்பு நம் மனதில் எரிந்து கொண்டே இருக்கட்டும். நாம் உறங்கும் போதும் உறங்காமல் இந்த நெருப்பு நம் சிந்தனையில் எரிந்து கொண்டே இருக்கட்டும். வெற்றிக்கு நாள் குறிப்பது நம் கையில் தான் இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் உங்கள் விஜய் சீதாராமன். நன்றி பாபு சார். உண்மையிலே
இந்த ஒரு வீடியோ அப்படின்றது ஒரு 5 வருடங்களாக 10 வருடங்களாக எனக்கு நானே போட்டு 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 பல ஆயிரங்கள் தடவை நான் போட்டு கேட்டிருப்பேன் அப்படின்றதா உண்மை. எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன், வெளியிலிருந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்றதுன்றது ஒரு பக்கம், நம்மளை மோட்டிவேஷன் பண்ணணும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? லட்சாதிபதியும் கோடீஸ்வரனும் நிச்சயமா எல்லாராலையும் ஆக முடியும். சார், எப்ப பார்த்தாலும் பணம் பணம் சொல்லாதீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேணாம். வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாசம் கூட பணம் இருந்தால்தான் கிடைக்கும். பணம் இல்லைன்னா பாசமெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் உண்மை. பிராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா உண்மை. சரி, நாம இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துல இருக்கிறத விட ஒரு பல லட்சம் மடங்கு நம்ம உயரத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வேணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புல தான் இன்னைக்கு நீங்க உள்ள கவனிக்க போறீங்க. நாம் வெற்றியாளன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்மளுடைய குடும்பம் மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தினுடைய 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கறதுக்கான பேங்க் பேலன்ஸ் வேணுமா, லேண்டு ஏக்கர் கணக்கில் வேணுமா, பவுனு பல 100 பவுன் வேணுமா, பெரிய பெரிய மால்ஸ் கெட்டி போடணுமா, உங்களுக்கு கனவுகள் ஆசைகள் என்ன இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு களம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் நம்முடைய பிபிஏ ஸ்பீடு கேஸ். அப்படிப்பட்ட ஒரு களம் தான் பிபிஏ ஸ்பீடு கேஸ். வெல்கம் டு பிபிஏ ஸ்பீடு கேஸ். பிபிஏ ஸ்பீடு கேஸ்னா என்ன? இது ஒரு ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட்? ஒரு ஏழைய கோடீஸ்வரனா மாத்தக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இது ப்ராஜெக்ட் அப்படின்றத உண்மை. இதுல எப்படி ஒரு ஏழை எப்படி கோடீஸ்வரன் ஆகுறாரு அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துல இருக்கிற நம்ம, ஏன் அந்த வேலை கூட வேலை தேடுற வேலையாவே பார்த்துட்டு இருக்கிற நம்ம, வீட்டுல 2 குழந்தைகளை பார்த்துக்கிட்டு கிச்சன்ல கணவனுக்கு சாப்பாடு பொங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம எப்படி கோடீஸ்வரனா மாற போறோம் அப்படின்றதான் இங்க முக்கியமான விஷயம். கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும், கிச்சன்ல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கூட அம்பானி ஆக முடியும். 50 வயசு 55 வயசுக்கு மேல வயசு ஆயிருச்சு அப்படின்றதுக்காக நமக்கு உடம்புல தெம்புல்ல அப்படின்னு நினைக்கிற மூத்த குடிமக்களா இருக்கட்டும், இன்னைக்குதான் நான் 8ஆம் கிளாஸ் போறேன் 10ஆம் கிளாஸ் போறேன் அப்படின்னு சொல்ற படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஏழையிலிருந்து கோடீஸ்வரனா மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஹெல்பிங் ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா பிபிஏ ஸ்பீடு கேஸ். வெல்கம் டு பிபிஏ ஸ்பீடு கேஸ். நம்ம எப்படி ஜாயின் பண்றோம் அப்படின்னா, இதுல ஜாயின் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு முறை ஒரு 1000 ரூபாய். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஒரே நிமிஷம், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். சூர்யா அண்ட் கார்த்தி வி பாலசுப்ரமணி, இவங்க 3 பேர் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, கிறுக்காதீங்க. சூர்யா அண்ட் கார்த்தி அண்ட் வி பாலசுப்ரமணி, ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே. ஒரு உள்ள ஏழையா இருந்து கோடீஸ்வரனா மாறுறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு 1000 ரூபாய் மட்டுமே. உங்க லைஃபுக்கும் அந்த ஒரே ஒரு 1000 ரூபாய் தான். இந்த 1000 ரூபாய் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரே ஒரு நபருக்கு பிபிஏ ஸ்பீடு கேஸ்ல நமக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு நபருக்கு நம்ம உதவியா கொடுக்க போறோம். நன்றி, உங்களுடைய கிறுக்களுக்கு நன்றி. சாரி சார், சாரி சார், 1 மினிட். மிஸ்டர் மோகன் குமாரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ப்ளீஸ். மோகன் குமார் ரிமூவ் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, மோகன் குமார். வணக்கம். வணக்கம். இந்த ப்ராஜெக்ட்ல தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜூம் மீட்டிங் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. இது பல பேருடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இந்த மீட்டிங்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒருத்தர் பேசக்கூடிய கருத்தை நீங்க தடுக்கிறது மிகப்பெரிய செயல். அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. நன்றி. ஓகே, ஏழையா இருந்து எப்படி நம்ம கோடீஸ்வரன் ஆக போறோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு 1000 ரூபாய் ஒரே ஒரு தடவை முகம் தெரியாத பிபிஏல ஸ்பீடு கேஸ்ல நமக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கிற
ஒரு நபருக்கு நம்ம உதவியாக தான் பண்ண போகிறோம். உதவி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜிபேலேருந்து, ஃபோன்பேலேருந்து, பேடிஎம்லேருந்து, யூபிஐலேருந்து, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம அவருக்கு இந்த உதவியை செய்ய போகிறோம். நம்ம எப்படி உதவி பண்ணுவோம் அப்படின்னா, பணம் அனுப்புகிற முறை ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மாக இருக்கலாம். பிபிஏல ஜாயின் பண்ண உடனே நம்ம எல்லாருக்குமே நம்ம கையில் ஆஃபீஸ் ரூம் சாவி கொடுத்துருவாங்க. அந்த சாவி தான் பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம வெப்சைட்குள்ளே போகிறதுக்கான ஐடி, அடையாள எண்ணு கொடுத்துருவாங்க. நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். நம்ம யாருக்கெல்லாம் உதவி பண்ணணும், நமக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ பேரை இதில் இணைச்சி விட்டுருக்கோம், நம்ம எந்த லெவலில் இருக்கோம், டோட்டல் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ் சாவி நம்ம கையில், எல்லார் கையிலையும் இண்டிவிஜுவல் சாவி இருக்கும். அந்த சாவியை நம்ம யாருக்கிட்டையும் தர வேண்டியதில்லை. ஓகே, உள்ள வந்தாச்சு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறது தான். எதுக்காக வர்றோம்? ஏழை டு கோடீஸ்வரன் அப்படின்ற விஷயம். ஓகே, இங்கே ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. 1000 ரூபா டொனேட் பண்ண ஒவ்வொருத்தருமே பி யுவர் ஓன் பாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த இடத்துலயாவது 1000 ரூபா கொடுத்தவன முதலாளின்னு சொல்லுவாங்களா? 1000 ரூபா கொடுத்தவங்கள முதலாளின்னு சொல்லுவாங்களா? சொல்ல வாய்ப்பே இல்லை. ஒரு முதலாளின்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கணும், டயத்துக்கு ஸ்டாஃப் எல்லாம் வேலைக்கு வராங்களான்னு பார்க்கணும், அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணியிருக்கணும், அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஆயிடுச்சா, மார்க்கெட்ல லாபம் மட்டும்தான் வருதா, நிறைய விஷயங்களை பார்க்குறவர் தான் ஓனர். ஆனா இங்க பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருமே ஓனர் அப்படின்றதா உண்மை. ஒரு சூரியவம்சம் படத்துல ஒரு காமெடி வரும். ஓனர் கூட உட்கார்ந்துட்டே தான் வேலை வைப்பாரு, நாங்க படுத்துக்கிட்டே வேலை வைப்போம்னு சரத்குமார் டயர் கழட்டுற வேலைக்காக சொல்லுவாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஹாயா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பணம் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறத ப்ரூவ் கொடுக்கணும். வந்த பணத்தை எடுத்து மற்றவங்களுக்கு அனுப்பிவிடணும். பணம் வாங்குறதும் பணம் கொடுக்கறதும் தான் வேலை. ஆக இங்க நம்ம ஹாப்பியா இருந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த பணத்தை சம்பாதிக்கலாம். என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஏழை டு கோடீஸ்வரனா மாறலாம். ஆக இங்க ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருமே பாஸ் அப்படின்றதுதான் உண்மை. ரைட். ஓ ஸ்பீடு கேஸ். ஸ்பீடு கேஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற கான்செப்ட், பிசினஸ் பிளானு இதெல்லாம் விட இது எந்த இடத்துல மாறுபட்டு இருக்கு அப்படின்னா, பிபிஏ ஸ்பீடு கேஸ் சொன்னாவே மாறுதல் தான் அப்படின்றதா உண்மை. ஒரு வானுக்கு ஒரே நிலவு, ஒரே சூரியன், 2 நிலா 2 சூரியன் இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. உலகத்துல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்த பிசினஸ்ல இருக்கட்டும், மார்க்கெட்டிங்ல இருக்கணும், ஒரே நிலா, ஒரே சூரியன், ஒரே பிபிஏ ஸ்பீடு கேஸ் மட்டும்தான். இதுதான் உண்மை. இது உளப்பூர்வமா மனசால சொல்ல முடியும். அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அப்படியே கூட நான் சொல்லிட்டே வர்றேன். சரி, இது ஒரு நிறுவனம் கிடையாதுங்க. நிறுவனம் அப்படின்னா நிறுவன தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு ப்ராஃபிட்டை செட் பண்ணியிருப்பாரு. அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக மற்றவங்கள வேலை வாங்கி அதை நடத்துவார். அந்த வேலை இங்க இல்லை. 1வது நம்பர் ஐடியில இருந்து இன்னைக்கு ஜாயின் பண்ற ஐடி வரைக்கும் ஒரே இன்கம் தான் கிடைக்கும், ஒரே ஹெல்ப் தான் கிடைக்கும், எந்த வித மாற்றம் கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தர் எடுக்கிற எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இன்கம், அந்த ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத உண்மை. அதனால இது ஒரு கம்பெனி இல்லை அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். நோ ஆபீஸ், இதுக்கு ஆபீஸே கிடையாது. அப்புறம் எங்க இயங்குது? இது முழுக்க ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் தான். இது முழுக்க கம்ப்யூட்டர்னால இயக்கப்படுகின்ற ஒரு ப்ராஜெக்ட். அதனால இதுக்கு ஆபீஸ் தேவையில்லை. ஒரு ஆபீஸ் போட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், 2 பேரை வேலைக்கு போடணும், அப்புறம் வந்து போறவங்களுக்கு டீ வாங்கி தரணும், மத்தியானம் நான் சாப்பாடு வாங்கி தரணும். இங்க அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாதுங்க. இபி பில் கூட நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட் பில் தான். அதனால நோ ஆபீஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நோ ஓனர். நம்ம முதல் பேஜ்லயே சொன்னோம் நோ ஓனர். ஆனா உள்ள ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருமே ஓனர். ஓனர் இல்ல, ஆனா ஒவ்வொருத்தருமே ஓனர். அதான் முக்கியம். சரிங்களா? இது நோ மார்க்கெட்டிங். இது ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கிடையாது. ஒரு எல்ஐசி பாலிசியோ இல்ல ஸ்கூல் அட்மிஷனையோ இல்ல ஒரு ப்ராடக்டையோ நம்ம கொண்டு போய் மக்களை தேடி சந்திச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா நோ சர்வீஸ் சார்ஜ். என்ன ஒரு இபி பில், ஒரு இ சேவை மையத்துல ஒரு இபி பில் கட்டுறாங்க, 100 ரூபா இபி பில், 10 ரூபா சர்வீஸ் சார்ஜ். சர்வீஸ் சார்ஜ் உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். நம்ம நிறைய பிளான்கள்ல சைன் பண்ணியிருக்கோம். 20% அட்மின் சார்ஜ், 15% அட்மின் சார்ஜ், இந்த மாதிரி நிறைய எடுத்திருப்பாங்க. இங்க நோ சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றதான் உண்மை.
அடுத்து நோ ப்ராடக்ட். அதாவது நம்ம பல ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்டை ஆர்டர் போட்டு அங்கங்க டீலர்ஷிப் பாயிண்ட் எடுத்து அந்த பொருளை வாங்கி விற்க முடியாம நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். அந்த மாதிரி கஷ்டம் இங்க இல்ல. அந்த மாதிரி ப்ராடக்டை இங்க நம்ம போய் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், நோ இன்வெஸ்ட்மெண்ட். வெரி ஹாப்பி நியூஸ். இந்த இடத்துல நோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டோம். நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே, இது டொனேஷன். 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க, இது டொனேஷன். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? 1 லட்ச ரூபாய் போடுவாங்க, மாசம் ஒரு 10,000 ரூபாய் 20,000 வரும். எவ்வளவு நாளைக்கு வரும்? அந்த ஓனர் நல்லா காசு சேர்க்கிற வரைக்கும் வரும். அதுக்கடுத்து வராது. அதுல எல்லாம் லட்சங்களை போட்டு 1000க்கும் 2000க்கும் ஆயிரங்கள்ல சம்பாதிக்கிறது பெரிய அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் இருந்திருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டுகள்ல. ஆனா இங்க ஒரே ஒரு 1000 ரூபாய சங்கர் சார் சண்டே அன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடந்த மீட்டிங்ல தெளிவா சொன்னாரு. ஒரே ஒரு 1000 ரூபாய இங்க டொனேட் பண்ணுங்க, 6 மாசத்துல 1,60,000 கிடைக்கும். வேணாங்க, 1 வருஷம் எடுத்துக்குங்க. 1 வருஷத்துக்குள்ள 1,60,000 கிடைக்காம போயிடும். அப்ப என்னாச்சுங்க? மாசம் 15,000 ரூபாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 500 ரூபாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாங்க. நம்ம முதல்ல டொனேட் பண்ற அமௌண்ட் எவ்வளவுங்க? 1000 ரூபாங்க. ஒரு 2 பேரு முதல் லெவல்லே நமக்கு 1000 2 பேர்ட்டு வந்துடும். அதுலயே 500 ரூபாய் கிடைச்சிருமேங்க. ஆக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு வச்சு பார்த்தா கூட லட்சமா போட்டு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க 1000 போட்டு லட்சமா மட்டும் இல்ல, கோடியா சம்பாதிக்க முடியும். கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு 1000 ரூபாய் போடுறோம், 6 மாசத்துல 1 இயர்ல 1.5 லட்ச ரூபாய் கிடைக்குது. அடுத்த 2வது வருஷம் கூட இருக்கட்டுமே, 1.5 லட்சம் கிடைக்கும். செகண்ட் இயர் என்ன கிடைக்கும்? 12 லட்ச ரூபாய் கிடைக்கும். 3வது வருஷமே வைங்க, 91 கோடி ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாயில போட்டு ஏழைகள் 1000 ரூபான்னு சொல்றது என்ன? 7 8 கோடி சொன்னோமா? மேட்ச் ஆயிடுச்சா? இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது. ஆனா ஒரு 1000 ரூபாய் எவ்வளவு பவர்ஃபுல்லான வேலையை பார்க்குதுன்றத இந்த இடத்துல நீங்க யோசித்துக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டுக்கும் இதுக்கு எவ்வளவு வித்தியாசம்ன்றத சொல்றதுக்காக இந்த இடத்த சொன்னேன். நோ ரெனிவல். 6 மாசம் 1 இயர் இருக்கும், அதுக்கடுத்து ரெனிவல் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. லைஃப் டைம் 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஆபீஸ் கீ கொடுத்துட்டாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கும் அதுதான் உங்களுடைய ஐடி, அதுதான் உங்களுடைய கீ. சரிங்களா? ரைட். இது எப்படி இயங்குது? 100% சிஸ்டம் ஒர்க்கு. ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டருக்கு ஆர்டர் போடுற கோடிங், அவ்வளவுதான். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படி சொல்லுவாங்க. இதான் விஷயம். சிஸ்டம் 100% சிஸ்டம் ஒர்க்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்ஸ். 1வது ஐடியிலிருந்து இன்னைக்கு ஜாயின் பண்ற நபர் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு ஜாயின் பண்ணவர் கூட விரும்பினா தாராளமா பார்க்க முடியும். நீ ஜாயின் பண்ணி 10 பேரை கொடுத்துரு, 100 பேரை கொடுத்துரு, அதுக்கடுத்து நீ பார்க்க முடியும் அப்படிலாம் கிடையாது. டிரான்ஸ்பரன்சி நீங்க எப்பனாலும் பார்க்கலாம். இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒரு நபருக்கு கூட பார்க்கறதுக்கான உரிமை இருக்கு. 1000 ரூபாய் அவர் டொனேட் பண்ணியிருந்தாருன்னு, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி நினைச்சாருன்னு. அதே மாதிரி 100% பேமெண்ட் எப்படி வருது? பீப்புள் டு பீப்புள். நிறுவனத்துக்கு போய் அவங்க ஒரு 5% 10% எடுத்துட்டு 90 கொடுக்குறாங்களா? இல்ல, மக்கள் டு மக்கள் தான். நம்மளை கனெக்ட் பண்றது ஒரு சிஸ்டம், அவ்வளவுதான். ரைட். முக்கியமான விஷயம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள், அதான் விஷயம். ரைட். நம்ம ஏழையா இருந்து எப்படி கோடீஸ்வரனா மாற முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பாக்ஸ் தான் இந்த ஸ்லைடு தான். இந்த ஸ்லைடை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கீங்க. எப்படி டிராவல் ஆகுது அப்படின்றத. சார், இது வரைக்கும் நம்ம நிறைய ஹெல்பிங் கான்செப்ட் பண்ணியிருப்போம். இந்த நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல என்னென்ன கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். ஏன் இந்த கட்டமைப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். டீச்சர்ஸ் குரூப் இருக்கு, ஆர்கனைசர் கமிட்டி இருக்கு, ப்ரொமோட்டர்ஸ் குரூப் இருக்கு, ஹை லெவல் கமிட்டி இருக்கு, எஃப்டிசி கமிட்டி இருக்கு. எந்த ஒரு ஹெல்பிங் கான்செப்ட்லையும் இத்தனை கமிட்டி இருந்ததில்லை. ஏன்னா அதுல எல்லாம் அந்த கான்செப்டை ஆரம்பிச்ச ஓனர் தான் எல்லா கமிட்டிக்கும் இருப்பாரு. அவருக்கு பணம் கிடைச்சேன்னா, அவருக்கு தேவையான கிடைச்சுன்னு போயிடுவார். இவ்வளவு வேலை வாலண்டியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னை மாதிரி எல்லாருமே
வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சம்பளம் கொடுத்தா கூட அந்த வேலையை பார்க்க முடியாது. அதனால இந்த நேரத்துல வாலண்டியரா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா குழுவில இருந்து நம்ம பிபிஏ மக்களுக்காக முழு நேரமா சேவை பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துல நான் தலை வணங்கி என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சரி. மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிடலாம். வேற கான்செப்டுகள் இல்ல. 2 கம்ப்ளீட் ஆகணும், 4 கம்ப்ளீட் ஆகணும், 8 கம்ப்ளீட் ஆகணும், 32 கம்ப்ளீட் ஆகணும், 64 கம்ப்ளீட் ஆகணும். இப்படி எல்லாம் அந்தந்த லெவல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் மேல இருக்கிற ஒருத்தருக்கு இன்கம் ரிலீஸ் ஆகும். ஆனா இங்க சிங்கிள் லெக் அப்படின்ற ஒரு பிளான், 4 லெவல் 10 லெவல் வந்துச்சுன்னா 4 லெவல்ல இன்கம் ரிலீஸ் ஆயிரும். இது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட். அதனாலதான் மற்ற ஹெல்பிங் கான்செப்டுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. இது சம்பந்தமா லைவ் மீட்டிங் ஒன்று நடத்துவாங்க, அங்கங்க பிஓபி நடத்துவோம். அப்ப இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். நம்ம ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணி உள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். உள்ள என்டர் ஆகும் போதே நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டு தான் உள்ளே வர முடியும். வாசல்ல 1000 ரூபாயை கொடுத்துட்டு தான் 1000 ரூபாய் கொடுத்தாதான் வாசலே திறக்கும். அப்படின்ற மாதிரிதான் இங்க நம்ம சிஸ்டம் தன் கடமையை இப்ப இருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பான்சர் ஐடி போடுறவரு 1000 ரூபாய் கொடுக்குறேன் நீ யாரு கட்டணும்னு உள்ள வந்துட்டு கேட்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாதான் கதவே திறக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப மாத்தியாச்சு. சரி, ஒரு 1000 ரூபாய் நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க 1000 ரூபாய் கட்டுறீங்க, அந்த ரிசீவ் பண்ண நபர் உங்க பணத்தை வாங்கிட்டு அப்ரூவ்டுன்னு கொடுத்துருவாரு. அவர் அப்ரூவ்டுன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க வாசல் திறக்கும். திறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருப்பீங்க. 2 நபர்கள், முதல்ல நீங்க 1000 ரூபாய் கொடுத்தது யாரு கொடுத்துருப்பீங்கன்னா, பிபிஏல உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஒருத்தர் கொடுத்துருப்பீங்க. 2 பேர் வந்து உங்களுக்கு 1000 கொடுப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து நம்ம பிபிஏல ஜாயின் பண்ணவங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க உள்ள 1000 ரூபாய் கொடுக்கும்போது எக்ஸ் மெம்பர் கொடுத்துருப்பீங்க. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா வர்றவங்க உங்களுக்கு 1000 2 பேர் இருந்து வரும். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் இருந்து 1000 ரிசீவ் ஆகும். இந்த முதல்ல ஒரு 1000 ரூபாய் ரிசீவ் ஆகும். அதுல ஒரு 750 ரூபாய் செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு 1000 ரூபாய் ரிசீவ் ஆகும். அதை இன்னொரு நபருக்கு அப்கிரேட் பண்ணணும். ஆக நம்ம செகண்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா நமக்கு வந்த 2000ல 1500 அப்கிரேட் பண்ணிருக்கணும். அப்ப 2000ல 1500 அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் 500 ரூபாய் இருக்குமா? அதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட் ஹெல்ப். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவலுக்கு நீங்க 1500 டொனேட் பண்ணிட்டீங்க இல்லையா, நீங்க ஒரே ஒரு 1500 கொடுத்துருப்பீங்க. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, 4 நபர்கள் மூலமாக 1500 வீதம் 6000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும். இந்த 6000 ரூபாய் எப்படி வந்து சேரும் அப்படின்னா, முதல்ல ஒரு 750 3 கேட்டகரியா வரும். வர என்ன பண்ணணும், நீங்க 3வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். 3வது லெவல் அப்கிரேட் எவ்வளவு? 2500. பாக்யராஜ் சார், ஆடியோ வரல. மைக் மியூட் ஆயிருக்குண்ணே. போன் வந்தா மைக் மியூட் ஆயிடும் சார். தொடருங்கள். ஓகே, அப்ப ஒரு ஐடி உங்களுக்கு ரீபெர்த் ஆகும். அப்ப ஏற்கனவே 2500 அப்கிரேட் பண்ணிட்டோம். தேர்ட் லெவலுக்கு ஒரு 1000 ரூபாய் ரீபெர்த்துக்கு போயிடுச்சு. 6000 ரூபாயில 3500 ரூபாய் போச்சு. ஒரு 500 ரூபாய் உங்க ஸ்பான்சருக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். உங்களுக்கு வந்து போகாது. ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் உங்களை இந்த சிஸ்டத்துல அறிமுகப்படுத்தின நண்பருக்கு ஒரு 500 ரூபாய் அவருக்கு போயிடும். ஆக 2500 1000 3500 ஒரு 500 ஸ்பான்சர் இன்கம் 4000 ரூபாய் போச்சு. 6000த்துல 4000 ரூபாய் போச்சுன்னா 2000 ரூபாய். இந்த 2000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கான ஹெல்ப் ப்ராஃபிட். என்னங்க, உங்களுக்கான ப்ராஃபிட். முதல் லெவல்ல ஒரு 500 ரூபாய் கிடைச்சு, 2வது லெவல்ல நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 2000 ரூபாய் கிடைக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, 2 ரெஃபரல் கம்பல்சரியா நீங்க
2 நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கணும். 2 நபர்களை அறிமுகப்படுத்தி இருக்கணும். ஏன்னா இது 2 மேட்ரிக்ஸ் பிளானு. நம்ம ஜாயின் பண்றோம், 2 பேர் வரணும், அந்த 2 பேர் 4 பேரை கொண்டு வரணும். 4 8 8 16 மாறணும், 16 32 ஆகணும், 32 64 மாறணும். இப்படி 2 மேட்ரிக்ஸ்ல ஆட்டோ பில்லிங்ல வந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டே இருந்தாதான் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், ரிசீவ்டு, சென்ட், ரிசீவ்டு எல்லாமே ப்ராப்பரா நடக்கும். இங்க ஜாயின் பண்ணிட்டு நான் நடந்தா பாக்குறேன், வந்தா பாக்குறேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்ம டைம் எடுக்கும். ஆனா நம்ம தலைவர்கள் அப்படி கிடையாதுங்க. ஜாயின் பண்ண அன்னைக்கே 12 பேரு, 25 பேரு, 50 பேரு, ஏன் நம்ம தலைவர் மிஸ்டர் ராமலிங்கம் சார் எல்லாம் 100க்கு மேல டைரக்ட் கொடுத்திருக்காரு அப்படின்றத சொல்லிக்கிறோம். சிஸ்டம் டைரக்டர் இன்னைக்கு முடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவலை சொல்லிக்கிறோம். நம்ம 2 ரெஃபரல் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தலைவர் 100 டைரக்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல உண்மையிலே அவருக்கு தலை வணங்குறதுல மகிழ்ச்சி. ஓகே, ஆக 2வது லெவல் முடிக்கிறப்ப என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 2 ரெஃபரல் கொடுத்துருக்கணும். 2 ரெஃபரல் கொடுத்திருந்தா தான், நல்லா கவனிங்க சார், 2 ரெஃபரல் கொடுத்திருந்தா தான் 3வது லெவல் இன்கம் நமக்கு இன்கமோ, டொனேட்டோ, ரீபர்த்தோ, ஸ்பான்சர் இன்கமோ எதுவாக இருந்தாலும் நமக்கு ரிலீஸ் ஆகும். சார் எனக்கு 3வது லெவல் டிராவல் ஆயிட்டு இருக்கு சார், ஆகும் சார், அந்த ப்ராஃபிட் வராது சார், அப்படியே அங்கே ஹோல்டிங்ல நிற்கும் சார். நீங்க டொனேட் பண்ணி அப்கிரேட் பண்ணிடுவீங்க, ரீபர்த் ஆயிரும், உங்க ஸ்பான்சருக்கெல்லாம் இன்கம் போயிடும் சார். ஆனா உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் ஹோல்டிங்ல இருக்கும் சார். நீங்க 2 ரெஃபரல் கொடுத்தா தான் உங்களுக்கு அது ரிலீஸ் ஆகும். அது சிஸ்டத்துல இமிடியேட்டா அப்ளிகபிள் பண்றாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, இப்ப 2வது இடத்துல 2000 நம்ம வாங்கிட்டோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நமக்கு 2500 கிடைச்சிருக்குங்க 2 லெவல்ல. இது போக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு ரீபர்த் ஐடியும் கிடைச்சிருக்கு. அடுத்து 3வது லெவல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம 2500 அப்கிரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நமக்கு 8 நபர்கள் மூலமாக 2500 வீதம் 20000 ரூபாய் கிடைக்குங்க. 3வது லெவல்ல நமக்கு வர வேண்டிய ரிசீவ்டு 20000 ரூபாய். நல்லா கவனிச்சுக்கங்க, 3வது லெவல்ல நமக்கு வர வேண்டிய ரிசீவ்டு 20000 20000 20000. அதுல எந்த வித மாற்றம் கிடையாது. ஆனா நிறைய பேர் என்னன்னா 20000 வரும் 20000 வரும்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த 20000 எப்படி பிரியுதுன்றதான் பார்க்கணும். முதல்ல ஒரு 10000 ரூபாய் வரும், அது 750 13 ஸ்லிப் வரும், ஒரு 250 ஒரு ஸ்லிப் வரும். இதை எடுத்து என்ன பண்ணணும், 4வது லெவலுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிடணும். நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஐடி ரீபர்த் ஆகுங்க. 2 ஐடி ஏற்கனவே 2வது லெவல்ல ஒரு ஐடி, இந்த இடத்துல 2 ஐடி ரீபர்த் ஆகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2000 ரூபாய் நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு போயிடும். அப்ப 20000த்துல 10000 அப்கிரேடு, 2000 ரீபர்த், 2000 ஸ்பான்சருக்கு போயிடும், நமக்கு வராது. 20000த்துல 2000 ஸ்பான்சருக்கு போச்சுன்னா மிச்சம் 18000 தான் இருக்கு. ப்ராஃபிட்ல ஒரு 6000 ரூபாய் இருக்குங்க. அப்ப 20000 வராது, 18000 தான் நமக்கு வரும். இந்த இடத்துல நம்ம யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அவங்க இந்த லெவல் ரீச் பண்றாங்கன்னா அப்ப ஒருத்தருக்கு 2000 கிடைக்கும், 2 பேர்னா 4000 கிடைக்கும், 3 பேர்னா 6000 கிடைக்கும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஸ்பான்சர் இன்கம் 2000 வரல, ஸ்பான்சர் இன்கம் 2000 வரல நம்ம கணக்கு போட்டுட்டு இருந்தோம்னா அது தவறுங்க. நிறைய பேர் அந்த கணக்கையும் போட்டு பாக்குறீங்க. அப்புறம் செகண்ட் லெவல்லயே பாத்தீங்கன்னா எனக்கு 8000 வரல, 8000 வரல, 500 ரூபாய் கம்மியா வந்திருக்கு. எப்படிங்க வரும்? 500 அவங்க ஸ்பான்சருக்கு போயிருங்க, 6000 வராதுங்க, 5500 ரூபாய் தாங்க வரும். நீங்க யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு வரும், அதுல மாற்றம் இல்லை. ஓகேங்களா? சரி, செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இதுதான். இப்ப 4வது லெவல் என்ன நடக்கும் அப்படின்னா, 4வது லெவலுக்கு தான் நீங்க 10000 அப்கிரேட் பண்ணதுனால 16 நபர்கள் மூலமாக, சார் நல்லா கவனிச்சுக்கிங்க, 16 நபர்கள் மூலமாக 10000 வீதம் உங்களுக்கு 1,60,000 ரூபாய் மொத்தம் ரிசீவ் ஆகணும். இதுல எந்த வித மாற்றம் கிடையாது. இதான் சிஸ்டம் சொல்லுது. முதல்ல ஒரு 5000 ரூபாய் வரும், 5 ஐடி ரீபர்த் ஆயிரும். சார் செகண்ட் லெவல்ல ஒரு ஐடி ரீபர்த் ஆயிடுச்சு, செகண்ட் லெவல்ல 2 ஐடி ரீபர்த் ஆயிடுச்சு, செகண்ட் லெவல்ல ஒரு ஐடி ரீபர்த் ஆயிடுச்சு, தேர்ட்ல 2 ஐடி ரீபர்த் ஆயிடுச்சு, 4வது லெவல்ல 5 ஐடி ரீபர்த் ஆகுதுங்க. அப்ப 8 ஐடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கொண்டு வந்தது ஒரே ஒரு 1000, ஆனா உங்களுக்கு 8 ஐடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு இந்த இடத்துல 10000 ரூபாய் போகுங்க. ஆனா நீங்க கொண்டு வந்தது எவ்வளவுங்க? 1000. அங்க ஆனா உங்க ஸ்பான்சருக்கு இந்த லெவல்ல மட்டுமே 10000 போகும். அவருக்கு செகண்ட் லெவல்ல ஒரு 500 ரூபாய் போயிருக்கும், தேர்ட் லெவல்ல ஒரு 2000 போயிருக்கும், இப்போ ஒரு 10000. உங்களை அறிமுகப்படுத்தின ஒரு ஸ்பான்சருக்கு
நீங்க கொடுத்தது எவ்வளோங்க? 1000. ஆனா அவருக்கு போறது என்னங்க? 12,500. இதுதாங்க சிஸ்டத்தோட மகிமை. நீங்க ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, அவர் மூலமா உங்களுக்கு 12,500 கிடைக்க போகுது. ஒரே 12,500 தானா? இல்ல, அடுத்தடுத்து பார்க்கலாம். இங்க 3 விஷயமா எடுத்துக்கலாம். ஒண்ணு, நம்ம ஜாயின் பண்ணி 4 லெவல் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஐடி கிடைக்கக்கூடிய வருமானம் 1,53,000. ஒரு ஐடி ஒரு ரவுண்டு முடிச்சிச்சுன்னா 1,53,000 கிடைக்குங்க. அடுத்து ஸ்பான்சர் இன்கம். ஒரு ஐடி நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம் 12,500 கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு ஐடி உள்ள வந்த ஐடி 8 ஐடியா ரீபர்த் ஆகுதுங்க. ஒரே பாக்யராஜ் உள்ள வந்தேன், எனக்கு 8 குழந்தை பிறக்குது அப்படின்றதான் உண்மை. 8 பாக்யராஜா இங்க ஜெராக்ஸ் எடுக்கப்படுது அப்படின்றதா உண்மை. ஆக 3 விதமான வருமானம்: செல்ஃப் இன்கம், ஸ்பான்சர் இன்கம், ரீபர்த் இன்கம். ஓகேங்களா? இதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சார் கோடிகளை சம்பாதிக்கிறது அப்படின்னா, அடுத்து வாங்க கோடிகள் சம்பாதிக்கிறது பார்ப்போம். ரைட். இப்போ ஒரு ஐடி என்ன சொன்னோம்? 3 அப்கிரேடு. ஒரு அப்கிரேடுக்கு ஒரு லெவல் ஒரு ஐடி முடிச்சுன்னா 1,53,000 கிடைக்கும். 1,53,500 கிடைக்கும். ஒரு ஐடி 4 லெவல் கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா. அதே ஐடி 8 ஐடியா செகண்ட் ரவுண்ட்ல 8 ஐடியா மாறும்போது 8 × 1.5 லட்சம் என்னாச்சு? 12 லட்சம் ரூபாங்க. சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க, 6 மாசம் இல்ல, 1 வருஷம் கூட நடக்கட்டும் சார். 1 வருஷத்துல 1.5 லட்சம் ரூபா. 2வது வருஷம் அந்த 8 ஐடி இன்னொரு வருஷம் எடுக்குது. 2வது வருஷம் என்ன ஆச்சுங்க? 12 லட்சம் ரூபா ஆச்சுங்க. அந்த 8 ஐடியும் மறுபடியும் 8 ஐடியா மாறும், 64 ஐடியா வரும். அப்ப 3வது வருஷம் என்னங்க ஆச்சு? 98 லட்சம் ரூபாங்க. ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு வருஷமா சொல்லி கால்குலேட் பண்ணா கூட 3 வருஷம் ஆகுதுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 2, 3, 4, 10, 100ன்னு கொடுத்து வேகமா கொண்டு போனோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 1.5 வருஷத்துல 3 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுங்க. 1.5 வருஷத்துல 3 வருஷம்ன்றத 50ஆ மாத்திக்கலாம். ஓகேங்களா? அதனால எல்லாரும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 டைரக்டை கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிருங்க. ஓகே. அப்ப ஒரு 1000 ரூபாயில இது சார் 3வது ரவுண்டுன்றது 3 வருஷம் இருக்கு, 64 ஐடி தானா? இல்லைங்க, 64 × 8 என்னன்னு பாத்துக்குங்க. 8 6 48, 4 8 32, 512 ஐடி கிடைக்கும். 512 × 1.5 லட்சம் ரூபா கால்குலேட் பண்ணி பாத்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு ஐடி உள்ள வந்திருக்கீங்க, உங்களுக்கு 8 ஐடியா மாறும். அந்த 8 ஐடிக்கும் உங்களை அறிமுகப்படுத்தினவர் தான் ஸ்பான்சர். 64 ஐடி அதுக்கும் அவர் தான் ஸ்பான்சர். 512 ஐடி அதுக்கும் அவர் தான் ஸ்பான்சர். உங்க ஒரே ஒரு 1000 ரூபாய் தான் உள்ள கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு எத்தனை ஐடி ரீபர்த் ஆனாலும் உங்களை கொண்டு வந்தவர் தான் ஸ்பான்சர். ஓகே. எல்லா இடங்களையும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரேங்க்ஸ் அண்ட் இருக்கும். ஸ்பான்சர் இன்கம் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். 12 டைரக்ட் முடிச்சா சிஸ்டம் ப்ரொமோட்டர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1.5 லட்சம் ரூபா கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல 12 லட்சம் ரூபா கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 96 லட்சம் ரூபா கிடைக்கும். 12 பேர் முடிச்சா தேர்ட் ரவுண்ட்ல 12 லட்சம் ரூபா கிடைக்கும். அடுத்து 25 டைரக்ட் கொடுத்தோம்னா சிஸ்டம் மேனேஜர் ஆனா முதல் ரவுண்ட்ல 3.25 லட்சம் ரூபா கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல 25 லட்சம் ரூபா கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 2 கோடி ரூபா கிடைக்கும். அடுத்து சிஸ்டம் ஹெட் 50 டைரக்ட் முடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6.25 லட்சம் கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல 50 லட்சம் கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 4 கோடி ரூபா கிடைக்கும். அடுத்து சிஸ்டம் டைரக்டர் 100 டைரக்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா முதல் ரவுண்ட்ல 12 லட்சம் ரூபா கிடைக்கும். 2வது ரவுண்ட்ல 1 கோடி ரூபா கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 8 கோடி ரூபா கிடைக்கும். இந்த சாதனை தான் நம்முடைய தலைவர், நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்னுடைய உயிர் நாடி மிஸ்டர் ராமலிங்கம் சார் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த டைரக்ட் 100 ரீபர்த் ஆனது 20 ஐடி 25 ஐடி ரீபர்த் ஆயிருக்கு. 25% ரீபர்த் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த சிஸ்டம் டைரக்டர் முடிச்சா என்ன இன்கம் அப்படின்ற சார்ட்ல போட்டிருக்கோமோ, நிச்சயமா அவரு 6 மாசத்துல இருந்து 1 இயர்க்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு எல்லாத்தையுமே முடிப்பாரு. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அவர் மட்டும் தான் முடிக்க முடியுமா? ஏன் நம்மளால முடிக்க முடியாதா? நிச்சயமாக எல்லாராலையும் 100 டைரக்ட் முடிக்க முடியும். நம்ம 100ன்னு சொன்னா அவர் 1000க்கு போயிடுவார். நம்ம 1000 சொன்னோம்னா அவர் 10,000க்கு போயிடுவார். ஏன்னா அவர் தூங்குறாரா தூங்கல எல்லாம் தெரியாதுங்க.
12 மணி 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. 4:30 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து மீட்டிங்ல உட்காந்து 4 மணிக்கு வந்து உட்காந்துடுறாங்க. அப்ப 24 மணி நேரத்துல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குற ஒருத்தரால நிச்சயமா 100 இல்ல 1000 டைரக்ட் கூட கொடுக்க முடியும். அவர் ஒர்க் பண்றதுல நம்ம ஒரு 50% ஒர்க் பண்ணா ஒரு 50 டைரக்ட் போட்டுடலாமா? 25% ஒர்க் பண்ணா 25 டைரக்ட் போட்டுடலாமா? சார் அவர் மாதிரி பண்ண வேணாம் சார், நான் வேலை பார்த்துட்டே பண்றேன். 10% உழைப்பு போட்டா ஒரு 10-12 டைரக்ட் போட்டுடலாமா? அதனால எல்லாராலையும் முடியும். உங்களால டைரக்ட் ரெஃபரல் கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சிஸ்டம் நமக்கு பல லட்சங்களையும் பல கோடிகளையும் கொடுக்கும். நான் முதலே சொன்னேன் இல்லையா, 1000 ரூபாய் ஒரு ஏழையா நான் உள்ள வர்றேன், ஆனா வெளியே போகும்போது வெளியே போறதுக்கான வாய்ப்பே இல்லை, இங்க லாக் பண்ணிட்டாங்க. கோடீஸ்வரன் ஆகாம ஆனாலுமே உள்ளதான் இருக்கணும். அதனால 1000 ரூபாயை கொண்டு வந்துட்டு நான் கோடீஸ்வரன் ஆகிற ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீடுகேஸ்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க. இதுல ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த திட்டத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அறிமுகப்படுத்தின நபர்கள்ட்ட நல்லா இதை புரிய வைக்கணும். ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். நம்மகிட்ட ஜிபே, போன்பே, பேடிஎம் இருக்கணும். வாட்ஸ்அப் இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்க லிங்க் சிஸ்டம் கிடையாது. பின்னு வாங்கினா ஐடி போட முடியும். ஏன் அப்படின்னா, லிங்க் கொடுத்தா ஊரெல்லாம் ஷேர் பண்ணிடுவோம், யாரோ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதனால சிஸ்டம் பாதிக்கும். சிஸ்டம் பாதுகாப்பா சேஃபா இருக்கணும் அப்படின்னா பின்னு வாங்கி ஐடி போடணும். ஒரு பின்னு 20 ரூபா, 25 பின்னு வாங்கிக்கலாம். மினிமம் 25 பின்னுக்கு மேல தரமாட்டாங்க. ஏன்னா 50 பின்னு 100 பின்னு வாங்கினா மிஸ்யூஸ் நடக்கும். அப்படின்றதுனால 25 பின்னை வாங்கி ஐடி போட்டு அடுத்து 25 பின்னு வாங்கி ஐடி போட்டுக்கலாம். பின்னு வாங்கணும்னா பாபு சார் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இதாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். சரி, இதுல ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நமக்கு ஃபுல் நேம் பேங்க்ல என்ன மாதிரி கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி ஃபுல் நேம் இருக்கணும். முருகன் ஏ, பேங்க்ல என்ன போட்டிருக்கோம், ஏ இன்சில் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா கரெக்டா அதை பார்த்து நீங்க ஃபார்மெட்ல புல் பண்ணுங்க. ஐடி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க தயவு செஞ்சு. முருகன் ஏ அப்படின்னு பேங்க்ல கொடுத்தா முருகன் ஏன்னு போடுங்க. இல்ல ஏ முருகன் போடுங்க, ஏ முருகன் அப்படின்றது போடுங்க. உங்களோட பேங்க்ல இருக்க மாதிரி ஃபுல் நேம். ஏன் இந்த இடத்துல தெளிவா சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு வந்து 1000, 2000, 500 வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு லட்சக்கணக்கில் வருதுன்னு வச்சுங்களேன், பேங்க் டு பேங்க் தான் பணம் அனுப்ப முடியும். அப்ப பேங்க் நேம் தப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் ரிசீவ் ஆகுதுல ப்ராப்ளம் வரும். அதனாலதான் சொல்றேன், பேங்க்ல இருக்க மாதிரி பேர் கொடுங்க. அடுத்து மொபைல் நம்பர். இப்ப என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா, 12 டிஜிட் நம்பர்லாம் மொபைல் இருக்க மாதிரி. அப்புறம் 9 நம்பர்ல இருக்க மாதிரி மொபைல் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம் 10 நம்பர் தான் சார் மொபைல் நம்பரு. அதனால கரெக்டா மொபைல் நம்பர் 10 நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் ஒரு நம்பர் மாத்தி போட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பணம் அனுப்புறவரு ரொம்ப சிரமப்பட்டு அனுப்பணும்னு முதல்ல அனுப்பணும்னு நினைக்கணும். ஆனா நம்பர் ராங்கா இருக்கே, சகுனம் சரியில்லையே, அப்ப நான் இதுல சேரலாமா வேணாமா அப்படிலாம் நிறைய யோசிப்பாங்க. அதனால உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னா மொபைல் நம்பருக்கு அழைப்பு வரும், அந்த அழைப்புக்கு கரெக்டான நம்பர் கொடுக்கணுங்க. அது மொபைல் நம்பரா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் நம்பரா இருந்தாலும் சரி, ஜிபே நம்பரா இருந்தாலும் சரி, கரெக்டா பார்த்து கொடுங்க. அவசரத்துல ஜிபே இல்லாத நம்பரை கொடுத்துடுறோம். அது தேடி பார்த்துட்டு இந்த நம்பர் ஜிபேல இல்லையே அப்படின்னு அவங்க அடுத்த கட்டத்துக்கு யோசனை பண்ண விடாம ஆக்கிடுறோம். பணம் வாங்குறதுக்கான விஷயம் இதெல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி ஜிபே, போன்பே, பேடிஎம் இதுல எது இருக்கோ அந்த காலத்தை மட்டும் புல் பண்ணுங்க. ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு 3 காலத்தையுமே புல் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க புல் பண்றீங்க, உங்களுக்கு பணம் அனுப்பின ஒருத்தர் அவர்கிட்ட போன்பே தான் இருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட போன்பே இருக்காது. போன்பேல உங்க நம்பரை கொடுத்துருப்பீங்க, அவரை தேடி பார்த்துட்டு இருப்பாரு, வராது. அதனால கரெக்டான ஃபார்மெட்ல இந்த மாதிரி புல் பண்ணுங்க. ஓகேங்களா? இதாங்க ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர். சரி, பணம் அனுப்புறது எப்படி அனுப்பணும் அப்படின்னா, ஜிபே, போன்பே, பேடிஎம் இதுல நீங்க பணம் அனுப்புறீங்களோ எவ்வளவு ரூபா அனுப்புறீங்க அப்படின்னு நீங்க டைப் பண்ணிருவீங்க. ஜிபேல பணம் அனுப்புறீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிருக்கீங்க, பேமெண்ட் அந்த இடத்துல 1000 ரூபான்னு போடுங்க. கீழே யாருக்கு பணம் அனுப்புறீங்க, எந்த ஐடியில இருந்து பணம் போகுது அப்படின்றத தயவு செஞ்சு இந்த நாடு நோட்டுன்ற இடத்துல மென்ஷன் பண்ணி அனுப்புங்க சார். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம ரெக்கார்டை திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்களேன். சிஸ்டத்துல ஏதோ ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு கரெக்ஷன் ஆயிடுச்சு. அப்ப இந்த ரெக்கார்டெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்துல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, போன் எடுக்க முடியாது, பேச முடியாது. ஆனா அவர் வாட்ஸ்அப்பை பார்ப்பாரு. பேமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு தட்டு இந்த பேமெண்ட் ப்ரூஃபை போட்டு விட்டு, மை நேம் இஸ் இது, என்னோட ஐடி நம்பர் இது, ப்ளீஸ் அப்ரூவ்டு மை ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருவாரு. அப்ப அவங்களுக்கு இந்த பிரச்சனை குறையும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
நிறைய பேர் ஐடியா ஓபன் பண்ண உடனே யாருக்கிட்ட இருந்து பணம் வந்திருக்குன்னு பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கங்க சார். இந்த இடத்த சார் நான் ஜூம் பண்றது தெரியுதுங்களா? சார் தெரியுது சார், தெரியுது. கிளியரா இப்ப இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக், அதை கிளியர் பண்ணிக்கங்க. யார்கிட்ட இருந்து நமக்கு பணம் வருது? ஓகே, ஐடியா ஓபன் பண்றோம், ரிசீவ்டுல பாக்குறோம். பார்த்த உடனே இந்த இடத்துல பாருங்க, சுரேஷினி அப்படின்றவங்க வந்து பணம் வரணும். அது கீழே அவங்க ஐடி நம்பர் இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு. அதுக்கு கீழே பச்சை கலர்ல பட்டன் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா அப்ரூவ்ட் ஹெல்ப் அப்படின்னு இருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சுரேஷினி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பியிருந்தாங்கன்னா அனுப்பியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்ரூவ்டுன்னு கிளிக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய பேர் இந்த மொபைல் நம்பரை நம்ம டச் பண்றோம், அந்த மொபைல் நம்பரை காப்பி பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படக்குன்னு அவங்க பணம் அனுப்பாட்டா கூட அனுப்பியிருக்க மாட்டாங்க, அப்ரூவ்டுன்னு கொடுத்துட்றோம். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தான் தெரியும் உங்க ஜிபேல பணம் வரலன்னு. ஆனா சிஸ்டம் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்க பணத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு சிஸ்டம் சொல்லி நீங்க அடுத்த நபருக்கு சென்ட் பண்ற மாதிரி காமிக்கும். அதே மாதிரி இந்த சுரேஷினிக்கு என்ன பிரச்சனை பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நான் 1000 ரூபாய் அனுப்பிட்டேன் அப்படின்னு அவருக்கு ரெக்கார்டு சிஸ்டம் சொல்லிடும். ஆனா சுரேஷினிட்டு உங்களுக்கு பணம் வந்திருக்காது. ஆனா சிஸ்டம் என்ன சொல்லும், இந்த அப்ரூவ்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்ககிட்ட உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்லும். அதனால இதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்த கவனிச்சு தயவு செஞ்சு அப்ரூவ்டுன்றத டச் பண்ணாதீங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கே போகாதீங்க. மேல ஐடியா ஓபன் பண்ணி மெனு பாரை கிளிக் பண்ணி டாஷ்போர்டு, ரிஜிஸ்ட்ரேஷன், ஹெல்ப் ஹேண்டுக்கு போங்க. அதுல கிளிக் பண்ணுங்க, சென்ட் ஹெல்ப் ரிப்போர்ட்னு டச் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் நீங்க பணம் அனுப்பணும்னு காமிக்கும். அதுக்கு கீழே ரிசீவ்டு ஹெல்ப் போங்க, யாரெல்லாம் உங்களுக்கு பணம் அனுப்பணும்னு காமிக்கும். அந்த இடத்த நீங்க என்ன டச் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே ஆகாதுங்க. அங்க பார்த்துட்டு இங்க வாங்க தயவு செஞ்சு. அங்க நாட் அப்ரூவ்டு இருக்கும். அப்ப அவருக்கு அங்கேயே அந்த போன் நம்பர் அங்க காப்பி பண்ணி கால் பண்ணுங்க. அங்க காப்பி பண்ணி நீங்க அவர்கிட்ட சென்ட் பண்ற நபரா இருந்தா, நான் பணம் அனுப்புறேன் அப்ரூவ்டு கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஷோ பண்ணதான்னு கேட்டுட்டு அனுப்புங்க. அதனால டாஷ்போர்டு, ரெஜிஸ்ட்ரேஷன், அதுல போய் ஹெல்ப் ஹேண்ட்ல அங்க இருக்கிற சென்ட் ரிசீவ்ட செக் பண்ணுங்க சார். இந்த பேஜ்ல நீங்க செக் பண்ணி தெரியாம அப்ரூவ்டு கொடுத்துட்டே எனக்கு பணம் அனுப்ப மாட்டேங்கிறாரு, அப்ரூவ்டு கொடுத்துட்டே பணம் அனுப்ப மாட்டேங்கிறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சிஸ்டம் தன் கடமையை செய்யும், அதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா? ரைட், சரிங்க. இவ்வளவு நேரம் பார்த்தோம். இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? ஏழையா இருக்கிற நாம, ஏழைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்ல, அதாவது பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரம் கடனோட கடனா போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்த கட்ட வாழ்வு, வீடு வேணும், இடம் வாங்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம், படிப்பு, நகை நட்டு, நமக்கு வயசாகும். வயசானா யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது. நமக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், ஹெல்த் பாலிசி இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் வேணும். நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் 5 கோடி ரூபா வேணும், 10 கோடி ரூபான்னு, 10 கோடி வேணும்னு கனவு இருக்கும். உங்களுடைய கனவுகள் அது 100 கோடியோ 1000 கோடியோ எத்தனை கோடினாலும் கணக்கு பண்ணிக்கங்க. ஒரு இலக்க போடுங்க. சார் 3 வருஷத்துல 10 கோடி வாய்ப்பு இருக்கு, 3 வருஷத்துல 100 கோடி வாய்ப்பு இருக்கு, 3 வருஷத்துல 1000 கோடி வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாய்ப்பு எல்லாமே என்ன இருக்குன்னா, உங்க கையில இருக்கக்கூடிய, உங்க கையில இன்னைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு 1000 ரூபாயில தான் இருக்கு. இந்த 1000 ரூபாய் இருந்தா என்ன செய்யலாம்? 2 நாள் சாப்பாடு செலவுக்கு ஆகும். 4 பேர் கடையில போய் சாப்பிட்டோம்னா சரியா போச்சு. சண்டே ஒரு நாளைக்கு அசைவம் எடுத்து சாப்பிட்டோம்னா 1000 ரூபாய் சரியா போச்சு. ஒரு வாரம் பாக்கெட் செலவு இந்த 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா இதான் சார் நடக்கும். ஆனா நீங்க பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல அந்த 1000 ரூபாய முகம் தெரியாத யாரோ ஒரு நபருக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 3 வருடங்கள்ல 10 கோடி வேணாலும் சம்பாதிக்க முடியும், 100 கோடி வேணாலும் சம்பாதிக்க முடியும், 1000 கோடி வேணாலும் சம்பாதிக்க முடியும். உள்ளூர் கோடீஸ்வரன் பட்டியலில் உங்க பேர் வருதுன்றத பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆணித்தரமா சொல்றேன், உள்ளூர் கோடீஸ்வரன் பட்டியலில் உங்க பேர் வருது பெரிய மேட்டர் இல்லைங்க. உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரனா வர்றதுக்கான வாய்ப்புகள் பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல இருக்கு. இதா உண்மை. அது எப்படி சார் உள்ளூர்ல இருந்து உலகத்தின் கோடீஸ்வரன் பட்டியலில் நம்ம எப்படி சார் போவோங்க? ஜூன் 29ஆம் தேதி திருச்சியில நம்ம சந்திக்க இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங். அது என்ன அப்படின்னா,
உள்ளூர் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான ஃபார்முலா பிபிஏ ஸ்பீடு கேஸு, உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரன் வர்றதுக்கான ஃபார்முலா திருச்சியில நடக்கக்கூடிய பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்றதா உண்மை. எல்லாரும் 12 சிஸ்டம் ப்ரொமோட்டர் முடிச்ச எல்லாருமே சிஸ்டம் ப்ரொமோட்டர் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. திருச்சிக்கு ஜூன் 29 வர்றதுக்கு பிளான் பண்ணுங்க. நீங்களோட பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தின் கோடீஸ்வரன் பட்டியலில் நான் வரணும்னு பிளான் பண்ணுங்க. திருச்சி ஜூன் 29 வாங்க. உலக அளவில் நம்ம கோடீஸ்வரன் ஆகலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட பிளானை ரொம்ப கவனிச்ச உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் பிளான் பிரசன்டேஷன் கொடுத்து எங்கள் எல்லோரையும் ஊக்குவித்த பாக்கியராஜ் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம பிளான் பிரசன்டேஷன் கொடுத்த நம்ம பாக்கியராஜ் சார் நம்முடைய ஸ்பீட் கேஷ்ல சிஸ்டம் மேனேஜராகவும் இருக்காரு. நேரடியா 25 நபர்களுக்கு பல லட்சம் பல கோடிகளை சம்பாதிக்க வாய்ப்பு கொடுத்தவர் நம்முடைய ஸ்பீட் கேஷின் குடும்ப உறுப்பினரான பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்மளோட நண்பரும் உதவி செய்வதை கொள்கையாக கொண்ட பலர் வாழ்க்கையில் ஒளியேற்றிய பாலு பழனியாண்டி சார் அவர்களை வரவேற்கிறேன். சோ வெல்கம் டு உதவி மனப்பான்மை கொண்ட பாலு பழனியாண்டி சார். பாலு பழனியாண்டி. ஓகே மேடம், தேங்க்யூ. இன்னைக்குதான் முத நீங்க எம்சி சொல்ல வந்திருக்கீங்க. சூப்பரா பண்ணீங்க, அருமையா பண்ணீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல நான் உங்களை கண்டுபிடிச்சேங்கிறது இன்னும் பெருமையா இருக்கு. ஓகேங்களா? சூப்பர் மேடம், அருமை. ஓகே, நன்றி. நம்ம ஒரு ஐடி எடுக்கிறதுக்கு, 2 ஐடி எடுக்கிறதுக்கு, 3 ஐடி எடுக்கிறதுக்கு, 5 ஐடி எடுக்கிறதுக்கு, 10 ஐடி எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். ஐயா இவ்வளவு பேரையும் அரவணைச்சு போன் கால் அட்டன் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணி எல்லாத்துக்கும் சிஸ்டத்தை சொல்லி கொடுத்து இத்தனை விஷயங்களையும் செஞ்சுட்டு ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 ஐடி எடுத்திருக்காரு. அவர் எல்லாரும் மனசார வாழ்த்தணும்னு சொல்லி அன்பா கேட்டுக்கிறேன். எல்லாமே டிஜிட்டல் வாழ்த்து பண்ணுங்க. இப்ப நான் பிளே பண்றேன். இந்த பிளேயிங்கோட நம்ம அடுத்து ஜனகணமனை போட்டு இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், உண்மை எல்லாம் உன்னை சேரும். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீக்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. மீது வெற்றி வந்து என்னை சேரும்,
அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय 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 हे